வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு ஆம்லெட் செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் உருளைக்கிழங்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க, முட்டையும் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப டெலிசியஸாக இந்த டிஷ் இருக்க போகுது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக பாருங்கள், ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிவிடணுங்க. ஸோ அதனால் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்க பொரிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரட்டும். சாப்பிடையில பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே பொரிஞ்சும் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. ஸோ நல்லா வெங்காயத்தையும் வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா தக்காளியும் உங்களுக்கு நல்லா டீப்பாக வதக்கி விடணுங்க. ஸோ நல்லா வதக்கி விட்டுலாம், வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா உங்களுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூளுங்க. நீங்கள் எவ்வளோ காரம் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பெப்பர் பவுட்ரு எடுத்துக்கலாங்க, அதாவது மிளகுத்தூள். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க. ஆயிலில் வந்து நல்லா உங்களுக்கு இந்த மசாலா வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. அதையும் எடுத்துகிட்டு நல்லா வதக்கி விட்றலாம். பாருங்கள், நல்லா ஆயிலில் வதங்கி வந்துருச்சு. லைட்டாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இது நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மசாலோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். ஸோ லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா தண்ணி எல்லாம் இஞ்சி நம்மளுக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சீஸ் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, டேரெக்டாக நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மட்டும் பாருங்கள் சீஸ் எடுத்திருக்கேன். அதனால் இந்த மாதிரி கேரட் துருவும்ல அதில் வந்து துருவி விட்டுறலாம். சீஸ் ஆட் பண்ணையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கல நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி விட்டுறலாம் சீஸை. அதுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாகவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுலாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பெப்பரெல்லாம் பிடிச்சி நல்லா குக் ஆகி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக நம்மளுக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டுட்டிங்கன்னா நம்ம எடுத்து வெளியில் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்துடும். ஸோ ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன், அதில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு முட்டையும் உருளைக்கிழங்க வச்சு நம்மளுக்கு ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்து சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப
அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் சீஸு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஆம்லெட்டு, ஆப்பாயில் அந்த மாதிரி செய்வோம். உடச்சி ஊற்றி குழம்பு வைப்போம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி. பாய்.